ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சாதம், சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை. நம்ம காலையில் எந்திரிச்சு அவசரமாக நம்ம வேலைகளை முடிப்போம் இல்லையா? இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிப்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் நறுக்கி வச்சுருங்க. உடனே ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இருந்தால் எண்ணெய், இல்லைனா நெய் விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாவையும் நீல வாக்கில் கீறிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கையளவு புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன் புளிப்பு சுவைக்காக. நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கிங்க. ரொம்ப வதங்கன்னு அவசியம் கிடையாது. எனக்கு குக்கரில் வேக விடனால எல்லாமே பார்த்திங்கன்னா மசிஞ்சு வந்துடும். உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எப்போயுமே இந்த மாதிரி சாதங்கள் செய்யும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போயுமே சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிற புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணின்ற கணக்கில் 4 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறணும். லேசாக இந்த ரைஸை இப்படியே இந்த மசாலாவோட கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது. குழஞ்செல்லாம் போகலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அடுத்தது சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இது நல்ல பெரிய வெங்காயம். நான் 1 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸை நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது வதங்கணும். இந்த எண்ணெயில் நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இது காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில்
மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. சரியாக இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கணுன்னா நமக்கு வந்து சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை வந்து தயார். சாதத்தோடு வச்சு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.